நல்ல ஒரு பட்ஜெட்ல நல்ல நல்ல கார்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஷாப் நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலா மைலேஜ் கிடைக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். $50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏசி அடிக்கிற வெயிலுக்கு சும்மா செம்ம சில்னஸா இருக்குங்க. ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா திருச்செந்தூர் பக்கம் தான் வந்திருக்கோம். திருச்செந்தூர்ல இருந்து இந்த அடைக்கலாபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அடைக்கலாபுரம் பக்கம் தான். அதான் ஆர்மன் ஏரிக்கும் திருச்செந்தூருக்கும் பிட்வீன் கேப்ல அதே மெயின் ரோடு தான். நீங்க மதுரையில எங்க இருந்து வந்தாலும் சரி இதை தாண்டி தான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூரே போக முடியும். சோ இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ் தான் வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தோம். உங்க சப்போர்ட்னால அவ்வளவு வண்டியுமே சேல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து தாராளமா வந்து வாங்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செவர்லெட் பீட்ல ஒரு டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் எல்லாம் வீடியோட அப்படியே நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பையா வந்து சொல்றேன். அண்ட் மஹிந்திரா பொலேரோ ஒன்று இருக்குது, அப்புறம் டாட்சன் கோ பிளஸ் ஒன்று இருக்குது, 7 சீட்டர் அண்ட் மாருதி சுசுகில வேகனார். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல ஒரு 4 வண்டி அண்ட் ஒரு எம்பிவி கேட்டகரியில உங்களுக்கு ஒரு சஃபாரி ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் வந்து ரிவ்யூ பண்றேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பட்ஜெட்ல நல்ல நல்ல கார்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஷாப் நீங்க வந்து விசிட் பண்ணலாம். இந்த சம்மர் சீசனுக்கு நல்ல நல்ல காரா வேணும்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா தனித்தனியா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி கார், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார், அதே மாதிரி பெட்ரோல் வண்டி, மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி, ஒரு 7 சீட்டர். பேக்ல உங்களுக்கு 2 பேர் பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து உட்கார்ற அளவுக்கு அதுல வந்து ஸ்பேஸ் வந்துருக்கும். பெரிய ஆட்கள் உட்காரணும் அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. பட் ஆனா உட்காரலாம். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா டாட்சன்ல இது வந்து கோ பிளஸ் வண்டியோட மாடல், அதுவும் டிஎன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. 72 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல. நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு. இந்த வண்டியில உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தேர்ட் ரோ சீட் இருக்கிறனால லக்கேஜ் வைக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு வந்து டாப் கேரியர் ப்ரொவிஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இங்க லக்கேஜ் வந்து உங்களால கேரி பண்ணிக்க முடியும். வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க. பேக் ஸ்பாயிலர் எல்லாம் கொடுத்து வண்டி ஓவரால் பாத்தீங்கன்னா நல்ல நீட்னஸான லுக்காவே வந்திருக்கு. இந்த சைடு லுக்லாம் பாருங்க. வண்டியோட மாடல் கேட்டீங்கன்னா 2015 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர். உள்ள இன்டர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வரும். உள்ள இன்டர்லாம் பாருங்க. டேஷ்போர்டு ரிவ்யூ எல்லாமே லைவா காமிக்கிறாங்க. நல்லா தெளிவாவே காமிப்பாங்க. நீட்டா பாத்துக்கலாம். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பார்க்கலாம். 1,10,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க. ஒரு ஃபேமிலி கார், ஒரு 7 சீட்டர் டைப்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரேட் வந்து கம்மி தான். பேக் சைட் பாருங்க. ஸோ பேக் சைட்ல உங்களுக்கு சீட்டை எடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து லக்கேஜ் கேரி பண்ற மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹேட்ச்பேக்கோட ரேட் தான் வந்து சொல்ல போறாங்க. வெறும் 2,75,000 மட்டும் சொல்றாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம